அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத கால அஜெண்டாவை முன்னிட்டு இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற திருமுனை கூட்டத்திலே இணை வைப்பை வேறறுக்கும் இஸ்லாம் எனும் தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். வேர் அறுக்கப்பட வேண்டிய ஒரு பாவமாக, முற்றிலுமாக தொடைத்து எறியப்பட வேண்டிய ஒரு தீமையாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக இந்த இணை வைப்பை குறித்து சொல்கிறது. ஏனென்றால் நாம் ஏற்றிருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையை, அந்த கொள்கை கொண்டுள்ள செயல் திட்டங்களை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லி இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 14வது சூரா இப்ராஹிம் என்னும் சூறாவில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அலம் தர கைஃப தரவல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபா. தூய்மையான ஏகத்துவ கொள்கைக்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கொள்கையை அல்லாஹ் ஒரு தூய்மையான, ஆழமான, உறுதியான மரத்தோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசும் பொழுது அந்த கொள்கை எத்தகையது என்றால், கஷஜரத்தின் தொய்யிபா, அது ஒரு தூய்மையான மரம் என்று சொல்லிவிட்டு அஸ்லுஹா சாபித்துன் வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதன் வேர் உறுதியானது, அதனுடைய கிளைகள் வானளவில் உயர்ந்து நிற்கிறது என்று இஸ்லாம் எனும் கொள்கையை, இஸ்லாத்தை அல்லாஹ் ஒரு நல்ல மரத்திற்கு உதாரணம் என்று சொல்லிவிட்டு அதனுடைய வேர்கள் உறுதியானது, அதனுடைய கிளைகள் வானளவில் உயர்ந்து நிற்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவாக, இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு உறுதியானது, தெளிவானது என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். அத்தகைய உறுதியான ஒரு மரத்திற்கு எதிரான ஒரு மரம் எது என்றால், உலக அளவில் சீமை கருவேலை மரம் என்று சொல்வார்கள். அரசாங்கம் கூட ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார்கள். மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த நம்மளுடைய தமிழ் மண்ணுடைய சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடியதாக இந்த சீமை கருவேலை மரங்கள் நிகழக்கூடியதாக இருக்கிறது, நிலத்தடி நீரை அதை உறிஞ்சு கொள்கிறது, விவசாயத்தை அழியோடு அது அழித்து விடுகிறது. எனவே சீமை கருவேலை மரங்களை அது அடியோடு பிடுங்கி எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்னெடுத்து பல்வேறு குளங்கள், குட்டைகள்ல அது மாதிரியான மரங்களை வேரோடு அறுத்து எறிந்தார்கள். அதுபோல இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த இணை வைப்பு என்ற ஒரு கொள்கையை வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட வேண்டியதுதான் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இணை வைப்பை வேறறுக்கும் இஸ்லாம். முஸ்லிம்களிடத்தில் எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்துவிடக் கூடாது என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக இது எந்த அளவுக்கு பாவம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றான்.
முதல்ல இந்த இணை வைப்பு என்பது என்ன? அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய வலிமையை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை இறந்து போனவர்களுக்கும் இருக்கிறது, தாயத்துக்கும் இருக்கிறது, தகடுக்கும் இருக்கிறது, பந்தி செய்யப்பட்ட தேங்காய்க்கும் இருக்கிறது, தகடுக்கும் இருக்கிறது என்று எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் அதற்கு சக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறதோ, நம்புகிறீர்களோ, அதெல்லாம் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய அந்த பண்பை எந்த விதமான மனிதருக்கோ பொருளுக்கோ கிடையாது என்பதை இணை வைப்புக்கான தகவலை இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து, இந்த இணை வைப்பு என்ற பாவம் நாம் சர்வசாதாரணமாக செய்கின்றோமே. எதற்கெடுத்தாலும் தாயத்து, தகடு, தர்கா, மகான், அவுலியா, பெரியாரு, இன்னாரு, அவர், இவர் என்று சொல்லி பல்வேறு இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை, இறைவனிடத்தில் கேட்க வேண்டியவை, இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவம் எந்த அளவுக்கு கொடுமையானது, எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது சூரா சூரத்துன் நிசா அந்த அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ஷிர்க் என்ற பாவம் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை, அல்லாஹ்வுக்கு இணையாக இணையாக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். மனிதர்கள் ஏராளமான பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் இயல்பில். யாரும் இல்லை, நாங்கள் தவறே செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்டா? ஆண்கள்லையும் பெண்கள் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. மனிதனுடைய இயல்பு குல்லுபனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமனுடைய பிள்ளைகள் இரவும் பகலுமாக தவறு செய்பவர்கள் தான். அப்போ அப்பேற்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களை குறித்து அல்லாஹ் அதில் ஒரு பாவத்தை குறிப்பிட்டு சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிட்டு வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இதை தவிர வேறு பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான். இது குர்ஆன்ல. நாங்க சொல்றோம்னா ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, நீங்களும் நம்ப வைத்திருக்கின்ற இறைவனுடைய இறைவனும் என்று சொல்லி தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கின்ற அந்த திருமறை குர்ஆனுடைய 4வது சூரா சூரத்துன் நிசா அந்த சூராவில் 28வது ஆயத்தை எடுத்து படியுங்கள். அல்லாஹ் இத்தகைய இணை வைப்பை குறித்து இது ஆபத்தானது, இந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், வேறு பாவங்கள் நீங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் செய்திருந்தால் நான் நாடியவர்களுக்கு அந்த மன்னிப்பை நான் கொடுப்பேன். இறைவன் சொல்லக்கூடிய இந்த இணை வைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த இணை வைப்பு எந்தெந்த ரூபங்கள்ல இருக்கு? இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்றால் அது எந்தெந்த அடிப்படையில் நாம இன்றைக்கு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மளுடைய செயல்பாடுகளில் நாம் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படியெல்லாம் இறைவனுக்கு இணை வைக்கிறார்கள் என்றால், முதல் விஷயமாக பாவ மன்னிப்பு யாரிடத்தில் கேட்கணும்? துஆ யாரிடத்தில் செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். நம்மளுடைய கோரிக்கைகள் இருந்தாலும், நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், பாதிப்புகள் இருந்தாலும்,
உலக அளவில் ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படுவது இயல்பு. இது மாதிரி ஏற்படுகிற பொழுது யாரிடத்தில் முறையிடணும், யாரிடத்தில் கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். நாம் கேட்கக்கூடியது, நாம வைக்கக்கூடிய கோரிக்கை, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் பதில் தருபவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் அத்தகைய பிரார்த்தனையை, அந்த துவாவை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள், பெரும்பான்மையான பெண்மார்கள், ஆண்களை விட பெண்கள் குறிப்பாக அதிகம், இதில் தர்காவில் போய் பாபாவே, அவுலியாவே, மகானே, பெரியாரே, காஜா கரீபுன் நவாஸே, அவர் இவர் என்று சொல்லி தங்களுக்கென்று அறியப்பட்ட அவுலியாக்களுடைய பெயர்களை சொல்லி கபறுகளை அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதிகளிடத்தில் சென்று எங்களுடைய கஷ்டங்களை போக்கிவிடு, எங்களுடைய சிரமங்களில் இருந்து எங்களை காப்பாற்றிடுங்கள், எங்களை துயரத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள், எங்களுக்கு நோய் நொடி இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுங்க என்று ஏராளமான கோரிக்கைகள் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கக்கூடிய இந்த சமுதாயம், அது பாவம் என்று அறியாத ஒரு சமூகமாக, படைத்தவனுக்கு எதிராக இணை வைப்பு என்ற கொள்கையில மூழ்கி போய் இருக்கிற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். இந்த துவாவை குறித்து அல்லாஹ் எப்படி நம்மை கேட்க சொல்கின்றான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், யாரிடத்தில் கேட்கணும் என்ற தகவலை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான். அதையும் தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகிற பொழுது, இரண்டாவது சூரா சூரத்துல் பக்ரா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தியாயம் இந்த சூரா மட்டும்தான். இந்த சூராவுல 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி பாவ மன்னிப்பு நம்ம கேட்கிறோம் இல்ல, துவா அவளையாட்ட போய் கையேந்துறோம் இல்ல, அது குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், அல்லாஹ் எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று யோசித்து பாருங்கள். நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உஜீபு தஅவத தாய் இதா தஆன். பிரார்த்தனை செய்பவர், துஆ கேட்கக்கூடியவர் என்னிடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது ஃபல்யஸ்தஜீபு லி, அவனுடைய துஆவிற்கு நான் பதிலளிக்கின்றேன், அவன் கேட்கக்கூடியதை நான் தருகின்றேன், அவனுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நபியே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள், என்னால் படைக்கப்பட்ட இந்த மனித குலம் உன்னிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் சொல்கின்றான், நான் பக்கத்தில் இருக்கிறேன், தூரத்தில் இருக்க நினைச்சிராத, நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஃபஇன்னி கரீப், ஏட்ட கேளு, நான் தரமாட்டேனா? இடத்துல கோரிக்கை வச்சா நான் நிறைவேற்ற மாட்டேனா? நீ கேட்கக்கூடியதை கொடுப்பதற்கு என்னிடத்து ஆற்றல் இல்லையா? எனக்கு அத்தகைய சக்தி இல்லையா? நான் வலிமை இல்லாதவனா? என்ன ஆகும்? அப்போ அல்லாஹ்வுக்கு அதை கொடுக்க முடியல. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவனுக்கு காது கேட்காது போல. அல்லாஹ்விட்ட ஏன் கேட்கணும்? பக்கத்துல தர்கா இருக்கு, கொடிமரை இருக்கு, தொப்பூர்ல இருக்காரு, அங்கே அஜ்மீர்ல இருக்காரு, நாகூர்ல இருக்காரு, ஏர்வாடியில இருக்காரு, அங்கே போவோமே. என்ன அர்த்தம் ஆகும்? அல்லாஹ்வால் தர முடியாது. அஜ்மீர் தர்காவில் இருக்கக்கூடிய அவரால் தர முடியும், அல்லாஹ்வால் கேட்க முடியாது. ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டவரால் கேட்க முடியும். காஜா கரீபுன் நவாஸால் கொடுக்க முடியும், அல்லாஹ்வால் கொடுக்க முடியாது என்றுதான் அர்த்தமாகும். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான், நாம் இறைவனை ஏற்றிருக்கிற இந்த சமுதாயமே, குர்ஆன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன், ஏட்ட கேட்க சொல்லுங்க. ஃபல்யஸ்தஜீபு லி, அவர்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன், அவர்களுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்களுடைய சேவையை நான் நிறைவேற்றுகின்றேன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா,
மனிதா, அல்லாஹ் உங்களுக்கு போதுமான இல்லையா? அல்லாஹ்ட்ட கேளுங்க. எந்த தேவை இருந்தாலும், கோரிக்கை இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், தொந்தரவுகள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும், வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தாலும், நஷ்டம் இருந்தாலும், நோய் நொடி இருந்தாலும், எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் தானே உங்களை படைத்திருக்கிறேன், நான் தானே உங்களுடைய எஜமான். அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் இன்றைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வடிவம் துஆ என்ற பெயரில் கண்டவர்களிடத்தில், இறந்தவர்களிடத்தில், அவர்களுடைய சமாதி இடத்தில் அவர் எங்கே இருந்திருக்காரு, எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை. அவர் நல்லவரா கெட்டவரா, அவருக்கு இந்த ஆற்றல் இருக்கா, நான் அழைத்தால் எங்களுடைய அழைப்புக்கு இவர் பதில் தருவாரா, நாம் கோரிக்கை வைத்தால் நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அவரிடத்தில் அழுது புலம்பி ஐயோ என்று சொன்னால் அவருடைய கேட்கக்கூடிய காதாட்சி இருக்கா? இது கூட இன்றைக்கு சிந்திக்காத ஒரு சமுதாயமாக, முஸ்லிம் சமூகமாக நம்ம இருக்கிறோம். இது ஒரு வகையில ஒரு இணை வைப்பு. இது பாவ மன்னிப்பு என்ற பெயரில், பிரார்த்தனை என்ற பெயரில் இறந்த சமாதிகளிடத்தில், தர்காவிடத்தில் போய், கொடிமரத்துக்கிட்ட போய் அழுது புலம்பி அவளியாவே மகானே என்று கத்துறது. செவிடும் காதல சங்க ஊதுனா கேட்குமா? கேட்குமா? ஒரு நாளைக்கும் கேட்காது. ஏதாச்சும் ஒரு மிஷின் கிஷின் வச்சா பாய் என்று சொன்னால்தான் கேட்கும். கிட்ட போய் அப்போ அடக்கம் செய்யப்பட்டு பல வருடங்களாக எலும்பு கூடுகளாக அடக்கம் செய்யப்பட்டவராக இருக்கிறார். அவரிடத்தில் போய் எப்படி அவர் கேட்பார் என்று உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? யோசித்து பாருங்க. அல்லாஹ் இது மாதிரியான மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தோடு புரிய வைக்கின்றான். அவர்கள் யார்? நீங்க அவுலியா சொல்றீங்க, மகான் என்று சொல்றீங்க, அவர் எங்களுடைய கோரிக்கை ஏற்பார் என்று சொல்றீங்க, அவர் நமக்கு தேவைகளை நிறைவேற்றுவார் என்று பேசுகிறீங்க. அதை நம்பி அந்த தர்காவுக்கு கூட்டம் கூட்டமாக போறீங்க. அல்லாஹ் சொல்கின்றான், கொஞ்சம் காது கொடுத்து தெளிவா கேளுங்க. எப்படி அந்த உதாரணங்களோடு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் என்றால், 22வது அத்தியாயம் அந்த சூராவுல 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு அழைப்பு விடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, உரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹ், நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன், ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். ஃபஸ்தமிஉ லஹ், அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன உதாரணம்? ஏன் கவனமாக கேட்கணும்? அது கேட்காம இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சமுதாயம் தர்காவுல அங்க இங்க போய் வீழ்ந்து கிடக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தமிஉ லஹ், அதை கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, யாரை அவுலியா என்று அழைக்கிறீர்களோ, மகானே என்று அழைக்கிறீர்களோ, அல்லாஹ் சொல்கின்றான், லன் யஹ்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஉ லஹ், அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்கவே முடியாது. மக்கின்னு சொல்றோம்ல உருதுல, ஒவ்வொரு சீசன்ல அந்த மாங்காய் சீசன்லாம் மக்கி வரும். ஒரே இந்த ஈயோட தொல்லையா இருக்குன்னு சொல்றோம் இல்ல, அந்த மக்கி, அதை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், லன் யஹ்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஉ லஹ். காஜா கரீபுன் நவாஸ் மட்டுமல்ல, ஏர்வாடியில் இருக்கக்கூடியவர், தொப்பூரில் அடக்கம் செய்யப்பட்டவர், நாகூரில் அடக்கம் செய்யப்பட்டவர், ஏர்வாடியில் இருக்கக்கூடியவர், அஜ்மீரில் இருக்கக்கூடியவர், ஏன் உலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் அவுலியாக்கள் என்று வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்கவே முடியாது. அல்லாஹ் சவால் விடுகின்றான். ஆனா ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுன்னா அப்ப யாரு? நம்ம மாதிரி சாதாரண மனிதர் தான். அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாலும் அதிலிருந்து, அந்த ஈயிடமிருந்து அவர்கள் அதை எடுக்க முடியாது, பறிக்க முடியாது.
அவ்வளோ பலகீனவர் நிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஈ மக்கின்னு சொல்றோம்ல, அது ஏதாவது ஒரு பொருள் அது எடுத்துட்டு போயிருச்சுன்னா, அது எடுத்துட்டு போன பொருள் அதிலிருந்து எடுக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்புறம் எப்படிப்பா கூப்பிடுறீங்க? அவுளியான்றீங்க, மகான்றீங்க, எங்களுக்கு பிரச்சனை என்று இருக்குன்னு போய் கோரிக்கை வைக்கிறீங்க, அங்கே போய் அழுதெல்லாம் புலம்புறீங்க. ஒரு ஈயை கூட அவர்களால், அவர் மட்டும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை அவுளியாக்களையும் ஒன்று திரட்டி வச்சுக்கும். ஒரு மக்கிய படைப்பான் சொல்லுங்க, ஒரு ஈயை படைச்சு காட்டு, அதுவும் முடியாது. அந்த ஈ ஏதாச்சும் எடுத்து போனாலும் அதுவும் அவர்களின் அந்த ஈயிலிருந்து அவர்களால் பறிக்கவே முடியாது. இப்போ எவ்வளவு பலகீனமானவர்களாக அவங்க இருக்காங்க என்பதை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக, ஒரு உதாரணத்தின் மூலமாக, ஒரு மிசாலின் மூலமாக அல்லாஹ் நம்மை தெளிவுபடுத்துகின்றான். இவ்வளவு பலகீனமானவர்கள் இவர்கள். இவர்களிடத்திலேயா போய் நீங்கள் கேட்கிறீர்கள்? இவர்களிடத்திலேயா நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள்? இவர்களிடத்திலேயா குழந்தை வரம் கேட்கிறீர்கள்? ஒரு ஈய கூட படைக்க முடியாது, ஒரு குழந்தை எப்படி தர முடியும்? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. தந்துருவாரா? இல்ல பார்சலா? அது இல்ல ஒரு பொருளா எடுத்து கொடுக்கிறதுக்கு? எந்த தர்காவுடைய படித்தரங்களை நீங்கள் எண்ணினாலும் ஏறினாலும், ஒவ்வொரு ஊராக, நாடாக, பகுதியாக திரிந்தாலும் ஒருபோதும் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒன்றையும் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாது. அவ்வளவு பலகீனப்பட்டவர்கள். உங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் தான் அவங்க. நீங்க தான் அவுலியா, மகானு, அவரு இவரு, ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்கும். அவருடைய கராமத்து என்ன? இந்த குர்ஆன்ல இருக்கா? இவர் அவுலியா என்று சொல்லி அல்லாஹ் எங்க சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அவுலியா, இவர்கிட்ட கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்டா? எதை வைத்து கேட்கிறோம்? எந்த நம்பிக்கையில் அவர்கிட்ட போறோம்? உலகத்தை படைத்து நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற இறைவன் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரிடத்தில் சென்றாலும் அது மிகப்பெரிய பாவம். அது இறைவனால் மன்னிக்கவே முடியாது. இல்ல, அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், முடியாது. எந்த பாவமா இருந்தாலும் சரி, நான் மன்னிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கொடியது, ஆபத்தானது, நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது என்பதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சஜ்தா. இன்றைக்கு சஜ்தா யாருக்கு செய்யணும், எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது? அதுவும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இறந்து கிடக்கக்கூடிய கட்டிடங்களாக எழுப்பப்பட்டிருக்கின்ற தர்காவில் நாம் சஜ்தாவில் வீழ்ந்து அவர்களுக்கு முன்னால் சஜ்தா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சஜ்தா என்பதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகின்றான். இது தௌஹீத் ஜமாத்தா பேசல, ஏதோ இங்கே மைக்ல பேசுறோம் என்பதற்காக சொல்லல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். 41வது சூரா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், 41வது சூராவில 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜ்தா செய்யாதீர்கள். ஏன் செய்யக்கூடாது? அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன. அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்க. புரியுதா? சஜ்தா யாருக்கு செய்யணும்? கண்டவனுக்கெல்லாம் சஜ்தா இல்ல, கொடிமரத்துக்கு சஜ்தா இல்ல, அவுலியாக்களுக்கு சஜ்தா இல்லை, செத்த பிணங்களுக்கு சஜ்தா இல்லை, மகான்களுக்கு சஜ்தா இல்லை. சஜ்தா என்பதை வஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும். இன்றைக்கு சஜ்தா என்ற வணக்கம் நமக்கு மத்தியில் எப்படி இருக்கு? போன உடனே தர்காவுடைய வாசல்லே விழக்கூடியவர்கள்,
எல்லாத்தையும் சஜ்தாவுடைய மதிப்பையும் மரியாதை எந்த அளவுக்கு என்றால், இறைவா நீ எனக்கு எஜமான், நான் உனக்கு அடிமை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது சஜ்தால மட்டும்தான். பணிவு என்பது படைத்தவனுக்கு மட்டும்தான், கண்டவனுக்கு அல்ல. நான் பணிகிறேன் என்றால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான். எனக்கு தேவை என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பணிவேன். எனக்கு கஷ்டம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனுடைய சன்னிதானத்தில் சஜ்தா செய்வேன். அவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற எத்தனை பொருட்கள் இருந்தாலும், அது சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ வானமோ பூமியோ மரமோ கொடியோ, எதற்கும் நான் சஜ்தா செய்யவே மாட்டேன். ஏன்? என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான், வஸ்ஜுது லில்லாஹ், சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இன்றைக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் இந்த சஜ்தா என்ற வணக்கத்தையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இறந்தவர்கள் செய்வதை பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய சமுதாயத்தில் தாயத்து என்பது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தையுடைய கழுத்து முதல் பெரியவர்களுடைய கழுத்துகள் வரைக்கும் தாயத்து 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 தாயத்து. இது என்ன? இதிலேயும் ஒரு நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ் எப்படி நம்மை காப்பாற்றுவானோ, எப்படி பாதுகாப்பானோ, அது மாதிரி ஒருவன் பயந்து போய்விட்டால் இந்த தாயத்து என்னை காப்பாற்றும். எங்க போய் இறைவனை வைக்கிறோம்? ஒரு கருப்பு கயிறு மேல இது எங்களை காப்பாற்றும். முசீபத்திலிருந்து, பலாலிருந்து, ஆபத்திலிருந்து, அசிங்கத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இன்றைக்கு தாயத்து என்ற பெயரில் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். யார் தாயத்தை தொங்க விடுகிறார்களோ, அது கழுத்துல இருந்தாலும் சரி, கையில இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஃபகத் அஷ்ரக், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள், மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டார். நாம நினைக்கிறோம் தாயத்தை போட்டு விட்டோம், இன்றைக்கு அது நாம எப்படி நடக்கலாம்? தைரியமா நடக்கலாம், இருட்டில் நடக்கலாம், பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ஆபத்து இல்லையே, தாயத்து இருக்கு, அது என்னை காப்பாற்றும் இல்லை. அப்போ அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய, அல்லாஹ்தான் நமக்கு அனைத்து பாதுகாவல் தரக்கூடியவன் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சர்வ சாதாரணமாக தாயத்து தகடு என்ற பெயரில் இன்றைக்கு அதை நம்புபவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய வீடுகளில் யாரெல்லாம் நாம் இன்றைய சமுதாயத்தில் பார்க்கிறோமோ அவர்கள் எல்லாம் தாயத்தோடு இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ இதையும் ஷிர்குல ஒரு வகை, இணை வைப்பில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வகைகளில் இதுவும் ஒரு வகை. எப்படி பிரார்த்தனை செய்யறது, சஜ்தா செய்யறது, இணை வைப்போ, அதே போல தாயத்தை தொங்கவிட்ட பிறகு நமக்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். பாத்தீங்களா, இது எனக்கு இருக்கு, எனக்கு ஆபத்து வராது, முசீபத் வராது, பலா வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஹஜ்ரத் கிட்ட இருந்து ஒரு தாயத்தை வாங்கி கட்டிட்டேன்பா. இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய பள்ளிவாசல்ல கட்டக்கூடிய நிலை பார்க்கிறோம். பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமானது? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்றாலே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அத்தகைய அல்லாஹ்வுக்கு மட்டும் வணக்கம் செலுத்தக்கூடிய இடங்களில் இன்றைக்கு தாயத்தை கட்டக்கூடிய ஒரு வியாபாரத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பாவம், நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய மிக கொடிய பாவம். இந்த பாவத்தை இன்றைய சமுதாயத்தில் மலிவாகிவிட்டது. இது போன்ற இணை வைப்புகளை தான் வேறறுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். மனிதர்கள்ட்ட கிடைக்கக்கூடிய பாவங்களை குறித்து அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று அந்த மக்களை புரிய வைப்பதற்காக, உண்மையான இஸ்லாத்தை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா நபிமார்களும்
சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நூஹ் நபி அவர்கள் முதல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொன்ன முதல் தகவல் என்னவென்றால், வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கும் எதையும் கொண்டு இணையாக்கி விடாதீர்கள், ஷிர்க் செஞ்சு விடாதீர்கள். வணக்கம்னா இபாதத்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும், ஈசா நபி, தாவூத் நபி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, யூனுஸ் நபி, யூசுப் நபி, எல்லா நபிமார்களும் வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று தன்னுடைய சமுதாயத்திற்கு அறிவுரை சொன்னார்கள். ஏனா இந்த பாவத்திலிருந்து விலகவில்லை என்றால், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம் என்றால், அதே நிலையில் நமக்கு மௌத் வந்து விடுகிறது என்றால், மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை என்பது மிக ஆபத்தானது. அந்த ஆபத்து நிறைந்த மறுமை வாழ்க்கையில யாரும் யாரையும் உதவ முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற அந்த ரஹ்மத், அந்த இறை அருள், நம் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம், அதற்காக அல்லாஹ் மனிதர்களை புரிய வைக்கிறான். எப்ப உன்னை நான் படைச்சிருக்கேன், உனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கேன், உனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ உலகத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். அப்படி செய்த இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, வஅபுதுல்லாஹ், என்னை அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்க. அந்த வணக்கத்தை வேறு யாருக்கும் கூறு போடு விடாதீங்க. அந்த வணக்கத்தில் யாரையும் கூட்டாக சேர்த்து விடாதீர்கள். இதை மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஆனா இதை புரியாம இன்றைக்கு நாம வணக்கம் என்ற பெயரில் சர்வசாதாரணமாக நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு இதுல பல விஷயங்கள் கிடைக்கும், நம்மளுடைய தீமைகள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் போய்விடும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையின் பால் நாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். அது கிடையாது, யாராலும் முடியாது. உங்களுக்கு தெரிந்த மகான்களுடைய பெயர் சொல்லுங்க, அவர் காப்பாற்றுறோம், இவர் காப்பாற்ற, யாரையும் நம்ம அழைத்து வாருங்கள், சவால் விடுகின்றோம். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, எந்த பிரச்சனையில் இருந்தும் பாதுகாக்க முடியாது. நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் முறையிட வேண்டும். அதற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த இணை வைப்பை எந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறறுத்தார்கள், அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நமக்கு உணர்த்துகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களிடத்தில் சொல்கிறார், வஇது கால இப்ராஹிம் லி அபீஹி ஆசர, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களிடத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளை கடவுள்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், இன்னி அராக, நான் உங்களையும் வகௌமக, உங்களுடைய கூட்டத்தாரையும் ஃபீ வலாலின் முபீன், பகிரங்க வழிகேட்டில் நீங்க இருக்கிறீங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் சிலை வணக்க வழிபாடு, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த வழிபாடு என்பது நிறைந்திருந்த காலம். அது தந்தையிடத்தில் பேசுகிறார், இன்னி அராக வகௌமக, உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரையும் ஃபீ வலாலின் முபீன், பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க, தவறான பாதையில் நீங்க வணக்க வழிபாடுகள் செய்றீங்க. இறைவனுக்கு மட்டும்தான் வணக்கத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். தந்தையிடம் ஏகத்துவத்தை சொல்லி இணை வைப்பை வேற இருக்கிறார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய சமுதாயத்தில் சமூகத்தை புரிய வைக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், அந்த சமூகம் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வழிபாட்டில் இருந்தாங்க. இருக்கிற பொழுது அந்த மக்களை புரிய வைக்க வேண்டும்.
இது நமக்கு எந்த பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு எந்த நன்மையும் தராது, நமக்கு எந்த ஒரு தீங்கு வந்தாலும் இதை நம்மை காப்பாற்றாது, இதுக்கு அந்த சக்தி இல்லை, இதுக்கு அந்த ஆற்றல் இல்லை, அவ்வளவு வலிமை இந்த சிலைகளுக்கு இல்லை என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி என்று பாருங்கள். பல சிலைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்தார்கள். ஃபஜஅலஹும் ஜுஸாதன், எல்லா சிலைகளும் சுக்குநூறாக அதை உடைத்தார்கள். இல்லா கபீர் லஹும், அந்த சிலைகள்ல மிகப்பெரிய ஒரு சிலையை விட்டு விட்டார். எதற்காக? லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அந்த ஊர் மக்கள் திரும்பி வந்து பார்ப்பாங்க. பார்ப்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிலையை விட்டுவிட்டு மற்ற குட்டி சிலைகளை அவர் கடவுள்களாக வணங்கிட்டு வந்த, இறைவனுக்கு இணை கற்பிட்டு வந்த அந்த சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டு மிகப்பெரிய சிலை ஒன்றை அப்படியே வைத்திருக்கிறார். அந்த ஊர் மக்கள் வரட்டும், பார்க்கட்டும், அவர்களை புரிய வைப்பதற்காக இதெல்லாம் செய்கிறார். ஊர் மக்கள் திருவிழா முடித்து விட்டு ஊருக்கு வராங்க. வந்து பார்த்தா சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. உடைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் ஊர் மக்கள் சொல்கிறார்கள், قالوا من فعل هذا بآلهتنا, நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் யாருப்பா இப்படி எல்லாம் உடைச்சிருக்கான்? ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இன்னஹு லமின ஸாலிமீன், அவன் அநியாயக்காரன் தானா இருப்பான். நான் உடைக்கிறது அடிக்கிறது யாரு? அநியாயம் செய்பவன் தானே. இந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா, யார் நம்மளுடைய கடவுள்களை இப்படி செஞ்சது யார்? யார் செஞ்சாங்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அந்த ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இது சூரத்துல் அம்பியா, குர்ஆனுடைய 21வது சூறாவுல 57, 8, 9, 60, 67 வரைக்கும் நீங்க இந்த வசனங்கள் பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த செயலை எப்படி வேறறுத்தார்கள் என்பதற்கான வரலாற்று தகவல்களை அல்லாஹ் சூரத்துல் அம்பியா குர்ஆனுடைய 21வது சூறாவுல நமக்கு சொல்கின்றான். அப்ப அந்த மக்கள் பேசுகிறார்கள், அந்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இதற்கு முன்னே சொல்றாங்க, ஒரு இளைஞன் இருந்தான், அவன் பேர் இப்ராஹிம், அவன் தான் இது செஞ்சிருப்பான். மீண்டும் பஞ்சாயத்து கூட்டப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரவழைத்து கேட்கிறாங்க, அந்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய கடவுள்களை நீங்கள் தான் உடைத்தீர்களா, இப்படி செஞ்சீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகிறார். திமிராக அங்கே பேசுகிறார். ஏன்னா அங்கே புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பல் ஃபஅல கபீருஹும், ஏன் என்கிட்ட கேட்கிறீங்க? போ அந்த பெரிய சிலை கிட்ட கேளுங்க. ஹாதா ஃபஸலூஹும் இன் கானூ யந்திகூன், அது பேசக்கூடியவையாக இருந்தால் அந்த பெரிய சிலையிட்ட போய் கேளுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். ஏன்? ஊர் மக்கள் தன்னுடைய கோரிக்கை, அது கடவுள், அது தெய்வம், அது எங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் வழிபட்டு கொண்டிருந்த அந்த சிலைகளை உடைக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு சிலையை விட்டு அந்த ஊர் மக்கள் கேட்கிறாங்க, யார்ப்பா செஞ்சது இது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா கபீரும், இதோ இந்த பெரிய சிலை இருக்கு, இது கிட்ட கேளு. ஃபஸ்அலூஹும் இன் கானூ யந்திகூன், இது பேசக்கூடியதாக இருந்தால் கேளு. இப்ப கேளு. போய் கோரிக்கை வைக்கிற இல்ல, போய் அழுவுற இல்ல, பஞ்சாயத்து கூட்டுற இல்ல, தேவை வேணும், குழந்தை வேணும், தொல்லையிலிருந்து நீங்கணும், ஆரோக்கியம் வேணும், நோய் இருக்க கூடாது என்று தர்காவில் போய் முற்ற இல்ல, இப்ப கேள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு பதில் தருகிற பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, தும்ம நுகிசு அலா ருஊசிஹிம் லகத் அலிம்த மா ஹாஉலாஇ யந்திகூன். அருமையான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கின்றான். தலை குனிவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அப்படியே தலையை தொங்க விடுகிறார்கள்.
அவங்களுக்கு தெரியும் இது பேசாது. அப்புறம் எப்படிடா கேட்பீங்க? இதுதான் நாகூரில் அடக்கம் செய்யப்பட்டவருக்கும் இதான் பதில். ஏர்வாடில் அடக்கம் செய்யப்பட்டவருக்கும் இதான் பதில். தொப்பூர்ல இருக்கக்கூடியவருக்கும் இதான் பதில். அஜ்மீர்ல இருக்கக்கூடியவருக்கும் இதான் பதில். திருப்பத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டவர் காஜா கரீபுன் நவாஸா இருந்தாலும் அவருக்கும் இதான் பதில். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஸ்டைல்ல சொல்றோம். ஃபஸலூஹும் இன் கானூ யன்திகுன். அது பேசக்கூடிய இருந்தால் போய் கேளு. ثم نكسوا على رؤوسهم. அவர்கள் தலைகுனிவுக்கு உள்ளாக்கப்பட்டு இது பேசாது என்பது உமக்கு தெரியாதப்பா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றாங்க, லகத் அலிம்த மா ஹாவுலா யன்திகுன். இது பேசாது என்று உனக்கும் தெரியுமில்ல? அதான்டா நான் சொல்றேன், இது பேசாது, கேட்காது, எதையும் செய்யாது, எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது, எந்த தீங்கும் உங்களுக்கு தர முடியாது. ஏன் வணங்குறீங்க? இது கடவுளா? இது சூப்பர் பவரா? அந்த ஆற்றல் இருக்கா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா? உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அது தீர்க்க முடியுமா? உங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை தர முடியுமா? உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, கஷ்டத்தை நீக்க முடியுமா? எதையும் செய்ய முடியாது. இப்படிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய பாணியில அவர்களுடைய வழியில சென்று இது பேசாது என்று அவர்களுடைய வாய்களால் சொல்ல வைக்கப்பட்டு அங்கே ஏகத்துவத்தை, உண்மையான மார்க்கத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை வேறெடுத்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபிமார்கள் செய்த பணியைத்தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். இது பாவம், இது இறைவனுக்கு செய்யக்கூடிய இன்ன ஷிர்க் லதுல்முன் அதீம். ஷிர்க், இணை வைப்பு என்பது மகத்தான அநியாயம். சூரத்துல் லுக்மான் 31வது சூராவில் அல்லாஹ் சொல்கின்றான், இணை வைப்பு என்பது பாவம் இல்ல, அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். அது இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இன்றைக்கு நாம சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள் என்ற பெயரில் இது பாவமே இல்லாத போல நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில எல்லா விதமான வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த சமுதாயம் சர்வ சாதாரணமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. இவர்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க யார்கிட்ட போறீங்க, எந்த தர்காவுக்கு போனாலும் அல்லது நீங்களா கற்பனை செய்து வைத்திருக்கிற அவுலியாக்கள் என்று சொன்னாலும் அல்லது உலக அளவில் இவர் பெரிய அவுலியா மகான் என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய காதுகள் வீழ்ந்திருந்தாலும் அல்லது வடநாட்டில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கார் என்று நீங்க சொல்லி அவருடைய பேர் சொல்லி அழைத்து அவுலியாவே மகானே அவரே இவரே என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் இவை எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் தெளிவாக நமக்கு மூளை கொடுத்திருக்கான்ல, அந்த மூளைக்கு சில செய்திகளை அல்லாஹ் அனுப்புகின்றான். நல்லா நிதானமா, அமைதியா, சாந்தமா, கவனிப்போடு இந்த வசனங்களை நீங்கள் கேளுங்க. உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய தர்ஜுமாவை புரட்டி பாருங்கள். வெறுமனே அரபியில சொல்லிவிட்டு போகக்கூடிய மேடைகள் அல்ல இது. தெளிவாக ஆதாரத்தோடு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி அது எந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிற ஆயத் என்பதோடு ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சில சிந்தனை ரீதியாக சில தகவல்களை சொல்கிறேன். அதில் முதல் விஷயமாக சூரத்துல் அஅராஃப், குர்ஆனுடைய 7வது சூரா. அந்த சூறாவில் 191வது வசனத்தில் இருந்து ஏறத்தாழ 95, 96 வரைக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த இணை வைப்பை குறித்து, அந்த அவுலியாக்களை குறித்து தெள்ள தெளிவான
ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறான். மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மூளை இருக்கு என்பதற்காக சில வசனங்களை அல்லாஹ் சொல்கின்றான். கவனமாக கேளுங்க. 7வது சூரா 191வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், அயுஷ்ரிகூன், நீங்க யாரை இணை கற்பிக்கிறீர்கள், மாலா யஹ்லுகு ஷைஅன், எந்த ஒன்றையும் படைக்காத, வஹும் யுஹ்லகூன், உங்கள மாதிரி படைக்கப்பட்ட மனிதர்களை கொண்டு எனக்கு இணையாக இணை கற்பிக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. அல்லாஹ் இதில் என்ன சொல்றான்? எனக்கு இணையாக நீங்க யாரை கொண்டு வந்து வைக்கிறீங்க? உங்கள மாதிரி படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். நீங்கள் யாரை அவுலியா என்று சொல்றீங்களோ, மகான் என்று சொல்றீங்களோ, அவருடைய கராமத்திற்கு என்று பேசுறீங்களோ, அத்தனை பேரையும் குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், வஹும் யுஹ்லகூன், அவர்கள் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் தான். पैदा हुए सदमेंच कौन भी आसमान से आको उतरे से है. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் தகவல். அயுஷ்ரிகூன், எனக்கு இணை வைக்கிறீங்களா? அட தகுதி வேண்டாம், எனக்கு ஈக்குவலாக ஒருத்தனை கொண்டு வருவதற்கு தகுதி எதுவுமே கிடையாது. ஏன்? அவனை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், லைத கமித்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது. எந்த பொருளும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது, எந்த மகானும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், தனித்தவன். அந்த இறைவனுக்கு இணை என்பது உலகத்தில் எங்குமே கிடையாது. அப்புறம் எப்படி மனிதர்களை கொண்டு இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய அந்தஸ்துகளை, ஆற்றல்களை நீங்க கொடுக்கிறீங்க என்று இறைவன் கேள்வியை கேட்கிறான். இது முதல் தகவல். அதே சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயம் சூரா 192 அடுத்த வசனம், வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரா, நீங்க யாரிடத்தில் ஓடி ஓடி போய் அழுது புலம்பி பல ஆயிரக்கணக்கான பைசாக்களை செலவு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய தேவைகளை போய் கேட்கிறீர்களோ, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரா, இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தாகத்தே இல்லைங்கிறான் அல்லாஹ். உதவி விடுங்க, வலா யஸ்ததிஊன், சக்தியே கிடையாது. லஹும் நஸ்ரா, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இவர்களுக்கு எந்த சக்தி கிடையாது. அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, இங்கதான் நம்ம கவனிக்கணும். வலா அன்ஃபுஸஹும் யன்சிரூன், தமக்கே அவர்களால் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கல்ல, அவருக்கே அவரால் உதவி செய்ய முடியாது. அடக்கம் செய்யப்பட்ட அவுலியா இருக்கிறார் இல்ல, அவருக்கே நினைத்தாலும் இப்ப உட்காரணும், சாப்பிடணும், எந்திரிக்கணும், கபரை விட்டு வெளியே வரணும், மக்களை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும் என்று நினைத்தாலும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, அவருக்கே அவரால் உதவி செய்ய முடியாது. எப்பேற்பட்ட பலகீனம்! உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, ஒருத்தன் கை கால் இல்லாம அப்படியே ஒடுங்கி ஓரமா ஒருத்தன் நிக்கிறான். அங்கிருந்து ஒருத்த ஓடி வரான், போய் காப்பாத்துங்க 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 சொல்லி. என்ன நினைப்பாரு? அட, எனக்கு கை இல்ல, கால் இல்ல, நானே இதுக்கு எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஓரமா உட்கார்ந்து இருக்க, ஏன்ட்ட வந்து கிண்டல் பண்றியா கேட்பாரா இல்லையா? அது மாதிரி இருக்கு. வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரா, அவர்கள் கண்டிப்பாக உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், ஏன்? தங்களுக்கே உதவி என்று வருகிற பொழுது அவர்களுக்கே அவர்களால் உதவி செய்ய முடியாது. முடிஞ்சு, செத்த பிணம், ஜனாசா, மையத், எலும்புக்கூடு, எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், கவனிங்க. அதே 7வது அத்தியாயம் 194வது வசனம் அல்லாஹ் இன்னும் தெளிவாக கேட்கிறான், இன்னல் லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், ஏன்பா என்னை விட்டுட்டு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவங்க யார் தெரியுமா? இபாதுன் அம்சாலுக்கும், உங்கள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சவாலையும் சேர்த்து சொல்கின்றான். என்ன? ஃபதுஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன். உங்களுடைய கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், கூப்பிடுங்க. மகானே, அவுலியாவே, எந்திரிச்சு வாங்க, உதவி செய்யுங்க, கூப்பிடுங்க. வருவாரா? உதவி செய்வாரா? உங்களுடைய கோரிக்கை ஏற்பாரா? அல்லாஹ் சொல்கின்றான், இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் பா. இந்த தெருவுல இருக்கிறோம், மைக்ல பேசுற கேட்கிற அளவுக்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு கேட்கும். இதை தாண்டி 2 தெரு தாண்டி அங்க ஏதாவது பிரச்சனை, உதவி செய்யுங்க, காப்பாத்துங்க கத்துனா கேட்குமா? ஒரு டிஸ்டன்ஸ் நம்மோட கொஞ்சம் தாண்டி அங்க போனாலும் மைக் இல்லாவிட்டா எதுவும் நடக்காது, எதுவும் கேட்காது. செத்த பிணங்களாக, எலும்பு கூடுகளாக அடக்கம் செய்யப்பட்டு அதில் ஒரு கட்டிடத்தை எழுப்பப்பட்டு, அவுலியாவே, மகானே, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இந்த பிரச்சனை, எப்படிப்பா கேக்குறீங்க? இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மீண்டும் சொல்கின்றன. 7வது சூரா சூரத்துல் ஆராஃப் 194வது வசனத்தில் சொல்கின்றான், இபாதுன் அம்சாலுக்கும், நீங்கள் யாரெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை மாதிரி படைக்கப்பட்ட மனிதர்கள் தான், சாதாரணவர்கள் தான். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் 195வது ஆயத் 7வது வசனம், அலஹும் அர்ஜுலை யம்ஷூன பிஹா. நீங்கள் யாரை போய் அழைக்கிறீர்களோ, மகான் அவுலியா என்று சொல்கிறீர்களோ, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கா? சரி, அது இல்லை. அல்லாஹ் கேட்கின்றான், ஒவ்வொன்றாக கேட்கிறான், அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா. அவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கைகள் இருக்கா? அதுவும் இல்லை. அம்லஹும் ஆயுனு யுப்சிரூன பிஹா, அல்லது நீங்க தான் வந்திருக்கீங்க என்று பார்ப்பதற்கு பார்வை கண் இருக்கா? சரி, கண்ணும் இல்லை. அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, கேட்கிறீங்க, கத்துறீங்க, கதறீங்க, அழுறீங்க, புலம்புறீங்க. அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற காதுகளாச்சு இருக்கா? எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அட, கையும் இல்ல, காலும் இல்ல, காதும் இல்ல, கண்ணும் இல்ல. அவர்கிட்ட போய் அவுலியா என்று சொல்லி, மகான் என்று சொல்லி, உன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் மீன்வரையும் செய்து எனக்கு இணை கற்பித்து நாளை மறுமையில நரகத்தினுடைய நிரந்தர குற்றவாளி என்ற தண்டனை பெறியப்பா. சிந்திக்க வேண்டாம். யாரிடத்தில் கேட்கணும்? யாரிடத்தில் கோரிக்கை வைக்கணும்? வைக்கப்படக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவன் யார்? சொல்லக்கூடிய சொல்லை கேட்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இது ஒரு தகவல். அப்ப நாம் வணங்கக்கூடிய எந்த ஒரு மகானா இருந்தாலும், அவுலியாக இருந்தாலும், இஸ்லாத்தினுடைய பார்வையில, அல்லாஹுடைய பார்வையில அவர்கள் நம்மை மாதிரி மனிதர்கள் தான். அவர்களுக்கு எந்த ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் இல்லை. ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். இப்படி ஒரு மிகப்பெரிய பாவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. அடுத்து, இந்த பாவம் ஷிர்க் என்ற பாவத்தை நாம் செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன? அது நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இந்த உலகத்துல வாழ்றோம், எப்போ அல்லாஹ் நமக்கு மௌத்து ஹயாத்து நம்ம எதுவுமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நாளை மறுமைக்கான சேமிப்புக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த உலகம் என்பது யாருக்கும் இங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர் நாளைக்கு இல்லை. இந்த வருடம் இருக்கக்கூடிய அடுத்த வருடம் இல்லை.
ஒரு நொடியில் என்ன நடக்கும் என்பது யாராலும் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த இணை வைப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த உலக வாழ்க்கையும் நாசமா போகும். நம்மளுடைய நம்பிக்கை ஈமான் என்ற அடிப்படையில் மறுமை என்ற வாழ்க்கையும் கேள்விக்குறியாகத்தான் போகும். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தன்னுடைய அடியார்களுக்கு புரிய வைக்கும் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்கின்றான். இதுதான் மிக முக்கியமான தகவல். இணை வைப்பு செஞ்சா என்ன ஆகும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 39வது சூரா, சூரத்து ஜுமர் என்பார்கள். அந்த சூராவில் 65வது ஆயத் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நபிமார்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு தகவல் சொல்கின்றான். இணை வைத்தால் என்ன நடக்கும்? வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, உமக்கும் உமக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு நாம் அறிவிக்கிறது தகவல் என்னவென்றால், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் இணை கற்பித்தால் உங்களுடைய நல்ல அமல்கள் அழிந்து போய்விடும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க் என்ற பாவத்தை, அது தாயத்தாக இருந்தாலும், தகடாக இருந்தாலும், பந்திஷாக இருந்தாலும், அல்லது கபராக இருந்தாலும், தர்காவாக இருந்தாலும், எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஷிர்க் என்ற ஒரு சாயல், ஒரு செயல் நம்மிடத்தில் வந்துவிட்டால், நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் கலந்து விட்டது என்றால், அல்லாஹ் சொல்கின்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபியே, நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய நல்ல அமல்கள் நான் அழித்து விடுவேன், அழிந்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் இந்த எச்சரிக்கை என்றால், நாமெல்லாம் ஏமாத்திரம் யோசிக்க வேண்டாம். நம்ம இது சொல்றதுக்கு நமக்கு என்ன? நாம மார்க்கத்தை அறிந்துக்கிட்டோம், இஸ்லாத்தை தெரிந்திருக்கிறோம், தெரியாத மக்களுக்கு சொல்லணும், அது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. இங்கே நீங்க அறிந்து இந்த செய்திகளை, தகவல்களை உங்களுக்கும் தெரிந்து விட்டது, இது நீங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அது உங்கள் மீது இப்பொழுது கடமை ஆயிடுச்சு. நீங்க சொல்ல, நாளைக்கு அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். நீ போய் கேட்டீங்களே ஷிர்க் என்று பாவம், அது உங்களுடைய நன்மைகள் அழித்து விடும், கேட்டீங்கல்ல, ஏன் பக்கத்துல சொல்லல, சொந்த பந்தத்தில் ஏன் சொல்லல? அல்லாஹ் நாளைக்கு நம்மை ஒவ்வொரு விஷயத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். அதனால கவனமாக கேளுங்க. இணை வைப்பு நாம செய்தோம் என்றால் என்ன என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கான தகவல் தான் இது. லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்றால், நீங்கள் தொழுத அந்த தொழுகைக்கான நேக்கி நன்மைகள் அல்லாஹ் எல்லாம் அழிச்சிருவான். ஏன்? கொரோனா வைரஸை விட இந்த ஷிர்க் என்பது மிகப்பெரியது, டேஞ்சர். கொரோனா வைரஸை பார்த்து எத்தனை பேர் பயந்தோம்? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு பயப்பட்டோம். மாஸ்க் இல்லை, நீங்க பேசாதீங்க, கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. ஐயோ இரும்புறாரு, வரவே வராதீங்க. ஏன்? உயிருக்கு பயந்தோம். எங்கே அவர் இரும்பி அந்த வைரஸ் நமக்கு தாக்கிரும் சொல்லி அந்த கவலை இருந்தது. அவர் இரும்பினா மருத்துவமனைக்கு கால் செஞ்சவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சார், இங்க ஒருத்தர் இரும்பிட்டே இருக்கார், கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி. சார், இவருக்கு அந்த மாதிரி நோய் நொடிகள்லாம் இருக்கு, இவர் கொரோனா இருக்கு போல, வெளிநாட்டில இருந்து வந்திருக்காரு, உள்ள தூக்கி போடுங்க. எங்க தெரு எந்த கொரோனா தாக்குதல் இல்லாம ராகத்தா இருக்கு, இவர் வந்து கெடுத்துறார் போல, கூப்பிட்டு போங்க. ஏன்? கொரோனா அவ்வளவு டேஞ்சர்னும், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான். அந்த வைரஸ் கிருமி மனிதர்களை திடகாத்திர ஆரோக்கியத்தோடு இருந்தவர்களை ஒரே இருமல், மூச்சு மேலும் கீழுமாக போனது, அவ்வளவுதான். கொரோனா வந்தது, அட்டாக் அவ்வளவு. ஐயோ, அந்த தெரு பக்கமே போகாதீங்க, அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க, 15 நாள் அவ்வளவுதான்.
அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. எத்தனை அழைப்பு, எத்தனை விளம்பரங்கள். கொரோனாப்பா கொரோனாப்பா, போகாதீங்க, பஸ்ல போகாதீங்க, பைக்ல போகாதீங்க, கூட்டத்தில் சேர்ந்துடாதீங்க, இருமம் பக்கத்தில் உட்காராதீங்க, நோயாளி கிட்ட பேசாதீங்க. எவ்வளவு பயந்தோம். ஏன்? அந்த நோயினுடைய தாக்கம் எத்தனையோ மனிதர்களை அழித்து விட்டது. பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்கள். ஒரே குமரல் கதறலாகத்தான் இருந்தது. யோ, எங்க பார்த்தாலும் கொரோனா. அவ்வளோ பயந்து நடுங்கி நம்மை நாம் பாதுகாத்துக்கிட்டோம். கையை கழுவாதவன் 1க்கு 10 தடவை கழுவான். கிருமி இருக்கும்பா. ஆடையை மாற்றிக்கொள்ளாதவன் மாடையை மாற்றினான். குளிக்காதவன் குளிச்சான். இன்னும் கொரோனா வந்துடக்கூடாது. சாதாரண உலகத்தில் ஒரு வைரஸ் அல்லாஹ் அனுப்பி மனிதர்களை எச்சரிக்கும் விதமாக ஒரு பாடத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருகிற பொழுது எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்கள் செத்து மடிந்தார்களே, இதை பார்த்து நம்ம பயந்தோம். இதை விட கொடியமையானது, கொடியது இந்த ஷிர்க் என்ற பாவம். அது வந்தது என்றால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நல்லாமல்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். தொழுதிருப்பீங்க, குர்ஆனை ஓதிருப்பீங்க, அதிகமான திக்ருகளை தஸ்பீஹ்களை செஞ்சிருப்பீங்க, ஏராளமான தான தர்மங்கள் செஞ்சிருப்பீங்க, வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, உம்ரா செஞ்சிருப்பீங்க, பல ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுத்திருப்பீங்க, உடை இல்லாதவனுக்கு உடை கொடுத்திருப்பீங்க. இப்படி ஏராளமான நன்மைகள் செஞ்சு செஞ்சு குவியலாக வைக்கப்பட்ட பிறகு உங்களிடத்தில் கொரோனாவிட கொடிய அந்த ஷிர்க் என்ற வைரஸ் நுழைந்து விட்டது என்றால் நீங்க செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் அப்படியே வைத்து விட்டு நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். ஜீரோவோட தான் அல்லாஹ்வை சந்திப்பீங்க. அப்ப அவ்வளவு ஆபத்தானது இந்த இணை வைப்பு என்பது. ஷிர்க் வைத்தால் நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். இது குர்ஆன்ல 39வது சூரா, கவனமாக கேளுங்க, 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான். 6வது சூரா, சூரத்துல் அன்ஆம், அந்த சூராவுல 88வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை கற்பித்தாலும், மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும், அவர்கள் இணை கற்பித்திருந்தாலும் அவர்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். இதுதான் மிக முக்கியமானது. தொழுறது முக்கியம் இல்லை, தொழுதால் நன்மை நமக்கு கிடைக்குமா என்பது முக்கியம். நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா கிடக்கிறேன், அது அல்ல. அந்த பட்னி கிடந்ததற்கான நோக்கம் எனக்கு நன்மை வேணும், அது நமக்கு கிடைத்திருக்கான்னு பார்க்கணும். தஸ்பீ ஓதுறேன், குர்ஆனை ஓதுறேன், ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஒவ்வொரு எழுத்து அல்ல, ஆயிரக்கணக்கான எழுத்துக்களை நான் ஓதுகின்றேன். அந்த ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு நன்மை கிடைக்கிறதா என்று யோசிக்கணும். வெறுமனே தொழுறோம், நோன்பு வைக்கிறோம், அப்படி அல்ல. அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். சுத்தமா இருக்கணும் அந்த நன்மைகளும் கூட. இணை வைப்பு என்ற அசுத்தம் நன்மைகளோடு கலந்துவிடக் கூடாத அளவிற்கு நாம் பாதுகாக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இறுதியான ஒரு வசனம், எல்லோருக்கும் ஒரு தகவல் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நம்மளுடைய நம்பிக்கை, நாங்க இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கி கொண்டே நாம் மௌத்தான பிறகு அல்லாஹ் நமக்கு ஜன்னத், சொர்க்கத்தை கொடுத்துடணும். இதுதான் நல்லவர்களுடைய ஆவலும். கெட்டவர்களாக வாழ்ந்தவர்களுடைய யோசனை என்ன? அல்லாஹ் எப்படியாவது நமக்கு சொர்க்க ஜன்னத்தை கொடுத்துடணும், அதான் நம்ம நினைக்கிறோம். அது ஆசை வைக்கணும், தவறு கிடையாது, அதற்காக உழைக்கவும் செய்யணும். இந்த இணை வைப்பினால் இந்த சொர்க்கம் என்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி விடுகின்றான். கவனமாக கேட்கணும். மனிதர்கள் செய்யக்கூடிய ஏராளமான பாவங்கள், அந்த பாவங்கள் செய்யும் பொழுது எந்த பாவத்தை குறித்து உங்களுக்கு சொர்க்கம் ஹராம், தடை செய்யப்பட்டது, நீங்க சொர்க்கத்துக்கே போகவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லல. திருடனவன் இருக்கிறான், விபச்சாரம் செய்ய இருக்கிறான், பொய் பேசக்கூடியவன் இருக்கிறான், அநியாயம் செய்யக்கூடியவன் இருக்கிறான், அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான், என்ன பாவம் இருக்கிறோம் அத்தனையும் செய்யறான்.
அந்த பாவங்கள் செய்யக்கூடியவனை பார்த்து இவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், தடை செய்யப்பட்டது, இவர்கள் நரகத்திற்கு நிரந்தரமாக போவார்கள் என்று எந்த பாவத்தையும் குறித்து அல்லாஹ் சொல்லலை. எந்த பாவத்தை அல்லாஹ் சொல்கின்றானா, அல்லாஹ்வுக்கு இணையாக ஈக்குவலாக நாம் செய்கிறோம் இல்ல, இந்த ஷிர்க் என்ற இணை வைப்பு, அது நாம் செய்தோம் என்றால் சொர்க்கமே ஹராம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதையும் குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான். அது எந்த வசனம்னா சூரத்துல் மாயிதா, குர்ஆனுடைய 5வது சூரா. அந்த சூராவுல 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான், தடை செய்து விடுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தோம் என்றால் அல்லாஹ் நம் மீது சொர்க்கத்தையே தடை செய்து விட்டான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறான் என்றால் நம்மளுடைய மறுமைக்கான தேடலில் நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்க. நாம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் இந்த உலக வாழ்க்கை தந்திருக்கிறான், வீடுகளை தந்திருக்கிறான், மனைவி மக்களை தந்திருக்கிறான், பல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், உணவை கொடுத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்க. ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் இந்த குர்ஆன்ல பேசுறான்? ஏன் இந்த மனிதனுக்கு எடுத்து சொல்கிறான் என்றால், இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, மறுமை வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமான வாழ்க்கை. வல் ஆகிரத்து கைரு வ அபகா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவை அல்லாஹ் சொல்றான். வல் ஆகிரத்து, அந்த ஆகிரத், அந்த மறுமை என்பது கைருன், சிறந்தது, வ அபகா, நிரந்தரம் என்றான். அந்த மறுமை வாழ்க்கைக்கு, கியாமத்துடைய வாழ்க்கைக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்றுதான், இறைவனுக்கு இணையை கற்பிக்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அந்த இணை கற்பித்து வந்து விட்டது என்றால் நீங்கள் தேடி அத்தனை புண்ணியம் பூஜ்ஜியத்தில் தான் வந்து நிற்கும். அதோடு சொர்க்கம் என்ற ஒரு நற்செய்தியை அல்லாஹ் நமக்கு, முஃமின்களுக்கு நற்செய்தியாக சொல்கின்றான். அதே முஃமின்கள் இறைவனுக்கு இணை கற்பித்தார்கள் என்றால் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தை இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தடை செய்து விட்டான். இது மீண்டும் சொல்கின்றேன், 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதால 72வது வசனம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணை வைப்பை தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேறு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எப்படி அந்த சீமை கருவேலை மரங்கள் இன்றைக்கு நிலத்தடி நீருக்காக வேண்டி, விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக, உயர்வுக்காக வேண்டி அந்த சீமை கருவேலை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிகிறார்களோ, அது மாதிரி ஷிர்க் என்ற பாவத்தை நம்மளுடைய செயல்பாடுகளில் கலந்து விடாமல் வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு பாவமாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் செய்யாதீர்கள். அப்படி செய்தோம் என்றால் இப்ப பேசப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு எதிராகத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். அதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.